கருத்து சுதந்திரம்னு பேசுறீங்கல்ல. ஒன்றிய அரசு விகடன் கார்ட்டூன் பிரதமருக்கு எதிராக முடக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னப்போ பெரிய அளவுல நீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான போர் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல. அப்ப இது என்ன? அப்போ உங்களுக்கு ரத்தம், அடுத்தவங்களுக்கு தக்காளி சட்னின்ற கதையா? நீங்க ஒன்றிய அரசு முடக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது பெரிய அளவுல நீங்க வாய்ஸாவிடால் விழுறீங்க. அப்போ திமுக அரசுக்கு ஆதரவாக நீங்க பல்வேறு விஷயங்கள உங்களுக்கு எல்லாம் பேசினா ஆகா ஓஹோன்னு கொண்டாடுவீங்க. உங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு எதிராக ஒரு கட்சி இன்னொரு கட்சி வளர்ந்துட்டு வருது அப்படின்னா, அதை ஒளிபரப்ப கூட கூடாது. ஒரு நரேட்டிவ் செட் பண்றது அப்படின்றது வேற. நரேட்டிவ் எல்லா கட்சிகளும் செட் பண்ண தான் செய்வாங்க. ஒரு சில மீடியாக்களை வாங்க தான் செய்வாங்க. அது மூலமா பர்ச்சேஸ் செய்ய தான் செய்றாங்க. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு ஒளிபரப்பு லைவ் ஒளிபரப்பு பண்றாரு. அவர் என்ன பேசுறாரு, மக்கள் எந்த அளவுக்கு கூடுறாங்கறது அப்படியே எடுத்து காட்டுறாங்க. அதை எடுத்து அதை அரசு கேபிள்லேருந்து முடக்குறீங்க, அதை கனெக்ஷனை கட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக விஜயை பார்த்து பயப்படுறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ அவருடைய வருகை உங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுது. 2026 மிகப்பெரிய அளவில் அடி உங்களுக்கு விழ போகுது. அது தாவேகா கூட்டணி வைக்கிது வைக்கல ரெண்டாவது விஷயம். தாவேகா கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலன்னாலும் சரி திமுகவுக்கு பெரிய அடி விழ போகுது, எழுதி வச்சுக்கோங்க.